வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது அன்னைக்கு என்ன சந்தோஷம் இருந்துச்சோ அதே சந்தோஷத்தை கர்த்தர் அதை நிறைவேற்றுகிற நாளிலையும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் வைத்திருப்பார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய உறுதியான விசுவாசம், எனக்கு ஸ்ட்ராங்கான ஃபெய்த், என்னுடைய விசுவாசத்துல நான் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயவே கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்பணும், நான் விசுவாசிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எனக்கு செய்வீர்னு நான் நம்பணும். ஆமென் ஸ்தோத்திரம். அதை நான் மாற மாட்டேன். ஆண்டவரே 40 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே நம்பிக்கையை இன்னைக்கு இந்த ஆராதனை முடிக்கும் போது கர்த்தர் எனக்கு நீ தரப்போகிறதற்காக நன்றி. உன் கைகளில் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அல்லவா? உன் வீட்டினுடைய திருமணத்தை ராஜா வீட்டு கல்யாணம் போல நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்தார் அல்லவா? நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று வாக்கு கொடுத்தார். அன்றைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டா இருக்குமானால் அந்த வாக்குத்தத்தம் வேறு யாருடையதும் அல்ல, அது உங்களுடையது. கண்டிப்பாக அது நிறைவேறும். கைகளை தட்டி அப்பா சமூகத்தில் இப்போ இந்த கரங்களை தட்டும் போது ஒரு உறுதியான விசுவாசம், வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாத ஒரு விசுவாசம் என் ஜனங்களுக்குள்ளே இப்பொழுது பற்றி பிடிப்பதாக. ஹalleluya. நன்றி அப்பா. ஆமென். இரண்டாவதாக ஒரு காரியத்தை வேகமாக நம்ம வாசிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மலை நாட்டை அப்படினா கர்த்தர் சொன்ன இந்த மலை நாட்டை நிறைய பேர் எடுக்கிறதுக்கு முன் வரல. ஏன் அப்படின்னு சொன்னா அங்கே ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு இந்த நாடு உங்களுக்கு வேணுமான்னு கேட்டா இல்ல, அது ரொம்ப கடினம், அங்க இருக்கிற ஜனங்கள் கடினம், அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா இங்க காலேப் ஒன்ன செலக்ட் பண்ணாரு. என்ன செலக்ட் பண்ணாரு அப்படின்னா அந்த கடினமான மலை நாட்டை எனக்கு தாரும், கர்த்தர் என்னோடு இருந்தால் நான் அவர்களை துரத்தி விடுவேன். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் நீங்க லகுவானதே கேட்கலாம், ஈஸியானதை கேட்கலாம். ஆனா இப்ப ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற அந்த பாதை, உங்களை கொண்டு போய் வைத்திருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப கடினமானதா இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் லகுவானதிலே வெற்றி அடைவதல்ல, கடினமானதா இருந்தாலும் அங்கே இருக்கிற சகலத்தையும் ஜெயித்து அதிலே வெற்றி அடைகிறதற்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?